வணக்கம். இன்னைக்கு வந்து உலக தாய்ப்பால் வாரமா வந்து நாங்க வந்து WHO வந்து சொன்னதை வந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து பல ஹாஸ்பிட்டல்ஸ், காஞ்சிபுரம் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனக் சொசைட்டியும், மங்களம் ஹாஸ்பிட்டல், கேசி ஹாஸ்பிட்டல், விருக்ஷம் ஹாஸ்பிட்டல் அண்ட் MMS ஹாஸ்பிட்டல் அண்ட் நர்சிங் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 350 பேர் வந்து டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருமே சேர்ந்து பப்ளிக்ல வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காண்டி நாங்கள் வந்து இங்கே ஒரு அவேர்னஸ் மீட்டிங் பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளக்கார்ட்ஸ்லாம் வச்சு தாய்ப்பால் வந்து எவ்வளோ முக்கியம் தாய்க்கு, அந்த குழந்தைக்கு அப்படின்றது வந்துட்டு நாங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் ஒரு காலத்தில் வந்து 100% இருந்த ஒரு தாய்ப்பால் கொடுக்குற ஒரு பர்சன்டேஜ் வந்து இப்போ வந்து 45லேருந்து 50%க்குள்ளே குறைஞ்சி போச்சு. ஸோ 50% நம்ம இந்தியாவில் வந்து அம்மாங்கள் வந்து தாய்ப்பாலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தாய்ப்பால் தான் குழந்தைக்கு சிறந்த உணவு அது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாங்கள் முக்கியமாக சொல்கிறோம். ஏன்னா அந்த முதல் பால் வந்து நம்ம குழந்தை பிறந்த 1 மணி நேரத்தில் அந்த குழந்தைக்கு நம்ம கண்டிப்பாக ஃபீடிங் கொடுத்துடணும். அண்ட் 2வது அந்த முதல் 6 மாதமுமே வந்து தாய்ப்பால் தான் அந்த குழந்தைக்கு உணவாகவே இருக்கணும். ஸோ தாய்ப்பால் அந்த 6 மாதத்துக்கு பிறகுதான் வந்து மற்ற உணவுகளை வந்து நம்ம கொடுக்கணும். ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷனில் தான் வந்து தாய்ப்பால் சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும், அம்மாவுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும், ஐசியூவில் அட்மிஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மேபி ஒரு 2 to 3% மதர்ஸை தவிர 95 to 98% ஆஃப் த மதர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து எல்லாரும் ஊக்குவிக்கணும். அதாவது முதல்ல வந்து தாய்ப்பால் சிறந்த உணவுன்றது நம்ம சொல்லணும். 2வது ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க நர்சிங், அதாவது நர்சஸ் தான் அந்த ஃபீடிங்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நர்சஸ்க்கு அந்த அவேர்னஸை கொடுக்கணும். ப்ளஸ் டாக்டர்ஸ், காஞ்சிபுரத்துக்கு எடுத்துகிட்டு இன்னைக்கு ஒரு 20 டாக்டர்ஸ் நாங்கள் இங்கே வந்து ஒரு 350 நர்சஸோட இந்த அவேர்னஸை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து எங்கள் சொசைட்டியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கள் சொசைட்டியில் இருக்குது. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த ஆகஸ்ட் 1லேருந்து 7 வரைக்கும் வந்து அவங்கவுங்க ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸை கொடுக்குறோம். ப்ளஸ் மீடியா மூலியமாக உங்ககிட்டையும் சொல்கிறோம், நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா அம்மாங்களும் தான் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், டாக்டர்ஸும் நர்சஸும். ஸோ சில இடங்களில் வந்து அது கஷ்டமாக இருந்தாலுமே வந்து அதுக்குன்னு வந்து லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்டே அவைலபிளாக இருக்காங்க. குழந்தை டாக்டருமே அதை தான் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணுன்றது எங்களுடைய ஒரு விஷயமா இன்னைக்கு எடுத்து செஞ்சுருக்கோம். வணக்கம், நான் டாக்டர் விஜயலட்சுமி from காஞ்சிபுரம் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் சொசைட்டி செக்ரட்டரி அண்ட் மங்களம் ஹாஸ்பிட்டலோடைய ஒன் ஆஃப் தி கன்சல்டன்ஸ். இங்கே வந்து 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் வந்துட்டு இந்த குழந்தை தாய்ப்பால் தினமாக கருதப்படுகிறது. இதை வந்துட்டு எங்க சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல், பூந்தமல்லி தவிர ஆவடி, விருச்சகம் ஹாஸ்பிட்டல், கேசி ஹாஸ்பிட்டல், MMS ஹாஸ்பிட்டல், எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் ஒன்னா சேர்ந்து நாங்கள் வந்து முதல் முறையா ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் மக்களுக்கு. அதை தவிர்த்து மக்களும் வந்து எங்களை வந்துட்டு நம்பணும், நாங்கள் வந்துட்டு உங்களுக்காக தான் நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் செய்ய பண்ணுறோன்றத உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த சோஷியல் அவேர்னஸ் கிரியேட், அதாவது தாய்ப்பால் தினத்தை அன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உங்களுக்காக நன்மை தான் செய்ய போகிறோம்ன்றத உங்களுக்காக உறுதி செய்கிறோம். இதை நீங்கள் நம்பணுன்றதுக்காகவே நாங்கள் சோஷியல் ஸ்கீம் ஒன்றுக்கு கிரியேட் பண்ணி இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நர்சஸ், அவங்க தான் முதல் இம்பார்ட்டன்ட். டாக்டர்ஸ் மட்டும் வந்து கிடையாது, எங்களுடைய முதுகு எலும்பே வந்துட்டு எங்களுடைய ஸ்டாஃப் நர்சஸ் தான். அவங்களுக்கு வந்து என்ன அளவுக்கு ட்ரைனிங் நாங்க கொடுக்குறோன்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்காக உங்களை தான் அவங்க வந்து டைரக்டா வந்துட்டு மதர்ஸ் கிட்ட போறாங்க. ஒரு பேஷண்ட் கிட்ட போய் அணுகுமுறை எப்படின்றது எல்லாத்தையும் அவங்க தான் நாங்க கற்றுக் கொடுக்குறோம். அவங்க எல்லாருமே ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும், என்ன சின்ன பசங்களா இருந்தாலும் ஸ்கூல் காலேஜஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தோடனே அவங்களுடைய திறமைகளை வந்துட்டு எந்த பொறுமையா இருக்கணும், எப்படி நடத்தணும் பேஷண்ட்ஸ் கிட்டன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க வந்து அழகா நடத்துறாங்க. ஸோ எல்லாருமே நாங்க வந்துட்டு மக்களுக்காக தான் நாங்க வந்துட்டு நன்மையை செய்யறோமே, நாங்க யாருமே தீமையை செய்ய நினைக்கிறதே கிடையாது. இதை வந்து நாங்க பப்ளிக்கு சொல்ல ஆசைப்படுறோம். எங்களுக்கு சரி, இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்க எல்லா பிரஸ்க்கும் நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம்.